இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரிங் இங்க தானே இருக்கு. கூப்பிட்டா என்ன அவர்கிட்ட இருக்குன்னு சொல்றாரு. எதுக்காக அப்படி சொன்னாரு? ஆமாடி பாலகி, என் மோதிரத்தை இங்க ஒளிச்சு வச்சிருக்கியோ? பக்கத்திலேயே மோதிரத்தை வச்சுக்கிட்டு எவ்வளவு கொடுமையா அனுபவிச்ச. நீ இந்த லோகத்துல இருக்கிறதுக்காக என் மோதிரத்தை திருடி என்ன பாடா படுத்திட்டியே. இந்த வீட்ல என்னமோ மேஜிக் இருக்கு. நீ எவ்வளவு யோசிச்சாலும் என் மேல சந்தேகமே வராது. நான் போட்ட இந்த திட்டம் உனக்கு புரியாது. அதி பயங்கர புத்திசாலியான சித்திர விசித்திர குப்தங்கிட்டயே விளையாடுறிய. ஓஹோ, என்ன வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்காரு. என் பயமுறுத்துறதுக்கு நம்ம போகணும்னு சொல்றாரு. உங்களுக்கு இருக்கு இன்னைக்கு. மேல போயிட்டாரா என்ன? குப்தா, அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் கேட்ட கேள்விக்கு நீ தான் பதில் சொல்லணுமே தவிர நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அது இந்த செடிகளை பாக்குறதுக்காக வந்தேன். ஆமா பாவம், நீ பேசலன்னு பூக்கெல்லாம் வாடி வதங்கி போயிருக்கே. போய் வெளியில இருக்க செடிகளுக்கு தண்ணி ஊத்து போ. அதுங்களுக்கு காலையிலேயே ஊத்திட்டேன். தோட்டம் ஒரே புதரா கிடக்கு, கிளீன் பண்ணுவா. எப்பவோ சுத்தம் பண்ணிட்டேன். இப்ப புதுசா செடிகள் வந்திருக்கு, அத நட்டு தண்ணி ஊத்தணும். வா. ஐயோ, என் மோதிரம். இந்த ரத்தோடு கிட்ட சண்டை போடுறத விட இவன் சொல்ற வேலையை சீக்கிரம் முடிச்சிட்டு வந்து மோதிரத்தை எடுத்துடலாம். ஏய், வாடா டேய். உங்க கூட 2 நிமிஷம் பேசலாமா? சொன்னோம்ல உங்க அக்கா ஓட்டு போட மாட்டோம்னு. பாண்டாக்கு தான் ஓட்டு போடுவோம். நீங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போட்டுக்கோங்க. என் அக்காக்கு மட்டும் ஓட் போட வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு தான் வந்தேன். என்னாச்சு? நேத்து வரைக்கும் உங்க அக்காக்காக பேசுன, இப்போ என்னாச்சு? அக்கா ஜெயிக்க கூடாதுன்னு பேசுற? அது ஸ்கூல மேனேஜ் பண்ண அவளால எப்படி முடியும்? ஆஃப்டர் ஆல் ஒரு பொண்ணு. ஸ்கூல அவளால மேனேஜ் பண்ண முடியாதுல்ல. சார் சார், என்ன கொன்னவன் ராத்திரி எங்க வீட்டுக்கு வந்தான். வீட்ல யார் கண்ணையும் படாம போயிட்டான். அவன் ஏதோ வேலையா வந்த மாதிரி இருந்துச்சு. சார் சார், நான் சொல்றது. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஒன் மினிட் ஆபீசர், இதோ வரேன். ஓகே சார். ஐயோ, இவன் என்ன மறுபடியும் வந்திருக்கான்? நைட் அவன் என்ன பார்க்க வந்தான்னு கண்டுபிடிச்சிட்டானா? உங்க யாருக்கும் தெரியாம வீட்டுக்குள்ள வந்து அப்புறம் வெளியில போயிட்டான் சார். இவன் எல்லா ரூம்ஸ்குள்ளயும் போயிட்டு வந்தான் சார். ஆமா ஆமா. பார்க்கும்போது யாரையோ தேடுற மாதிரியே இருக்கே. யாரையோ ஒருத்தரை பாக்குறதுக்காக வந்த மாதிரி இருக்கு.
இவங்க எதுக்காக இப்படி எல்லாம் பிஹேவ் பண்றாங்க? சொல்லுங்க ஆபீசர். சார், ஒரு தடவை நான் வீட்ல இருக்கிற எல்லாரையும் என்கொயரி பண்ணலாமா? சார், அவனுக்கு இந்த வீட்ல ஏதோ ஒண்ணு தேவை, இல்ல யார் கூடயோ பேசணும். அதுக்கு தான் அவன் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து வீட்டுக்குள்ள வந்திருக்கான். அப்புறம் அந்த ரூம்ல எதுக்கு அவ்வளோ நேரம் இருந்தான்னு நமக்கு தெரியணும் சார். ஐயோ, நீங்க மனோவை பத்தி தப்பா நினைக்கிறீங்க இன்ஸ்பெக்டர். அவளுக்கு என் புருஷன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா என்ன கொன்னவன் கூட அவளுக்கு என்ன சம்பந்தம் இருக்கும்? ஏங்க, நீங்களாவது அவளை பத்தி சொல்லுங்க. அக்கா, ஒரு தடவை வந்து அஞ்சலி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பாரு. அவ என்ன வேணா பண்ணிட்டோம்டா, எனக்கு தேவையில்ல. ஐயோ அது இல்லக்கா, அவ எல்லார்கிட்டயும் போய் உனக்கு ஓட்டு போட வேணாம்னு சொல்றா. என்னது? அஞ்சலி பாப்பா அம்முவுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னாளா? எதுக்குடா அப்படி சொல்றா? நேத்து நைட்டு திட்டினோம்ல, அதுக்குதான் அப்படி சொல்ற மாதிரி இருக்கு. அவளை என்ன பண்றான்னு பாரு. அம்மா அம்மா அம்மு கொஞ்சம் இருமா. ஆகாஷ், அஞ்சலி பாப்பா அம்முவுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு எப்படி சொன்னா? நீங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போட்டுக்கோங்க, என் அக்காக்கு மட்டும் ஓட்டு போட வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு தான் வந்தேன். ஆஃப்டர் ஆல் ஒரு பொண்ணு, ஸ்கூல் அவளால மேனேஜ் பண்ண முடியாதுல்ல. இப்படிதான் தாத்தா சொன்னா. ஓஹோ, அஞ்சலி பாப்பா பெரிய பிளான் தான் போட்டிருக்கு. அம்மு, நீ போய் அஞ்சலி என்ன சொன்னாலும் அதையே செய். நீ தான் ஜெயிப்ப. அப்படியே சொல்றீங்க தாத்தா? அப்படித்தாம்மா. வாங்கடா. நான் காம்படிஷன்ல இருந்து விலகிடலான் இருக்கேன். எப்படியோ எல்லாரும் அவனுக்கு தானே ஓட் பண்ண போறீங்க. நீ ஒன்றும் விலகணும்னு அவசியம் இல்லை, நாங்க எல்லாரும் உனக்கே ஓட்டு போடுறோம். ஆமா அமிர்தா, இது வரைக்கும் ஒரு பொண்ணு கூட பேர் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் டைம் நீ கொடுத்துருக்க. உனக்கு தான் நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். ஆக்சுவலா அவன்லாம் ஒரு லீடரே இல்ல, வேற வழியே இல்லாம அவனுக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தோம். நாங்க ஓட்டு போட்டா மட்டும் போதாது, நீ ஸ்டூடெண்ட்ஸ்க்காக என்ன பண்ணுவ, ப்ரெசென்ட்ல என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு லிஸ்ட் போடு. அப்புறம் நம்ம எல்லாரும் போய் ஸ்டூடெண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணலாம். எஸ்.